Hello everyone, I'm Madan Gauri and hello to 6.24 million subscribed MGs. ஓவர் நைட்டில் வந்து 6.23 24க்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைப்டு எம்ஜிஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நம்மள நிறைய பேருக்கு வெகுவாக உண்மை யார் அப்படின்னு தெரியாத ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி. என் டிஎம்மில் ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து டெய்லி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். ஆனால் கேப்டன் விஜயகாந்தை பற்றி வீடியோ மேக் பண்ணுங்கள், கேப்டன் விஜயகாந்த் பற்றி வீடியோ மேக் பண்ணுங்கன்னு. சம்டைம்ஸ் யூடியூப் கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட விஜயகாந்தை பற்றி வீடியோ மேக் பண்ணுங்கன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து பயங்கரமான டவுட் இருக்கும், எதுக்கு விஜயகாந்தை பற்றி பேசணுங்கிறாங்க, அவர் என்ன ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆக்டர், எதுக்கு இவரை பற்றி பெருசாக பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு ரொம்ப நாளுக்கு இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட் பிகாஸ் நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு வந்து டயபெட்டிஸ் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கு. அதன் காரணத்தினால வந்து அவரோட காலில் இருக்கிற 3 விரல்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. டயபெட்டிஸ்னால சில பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் காலில் இருக்கிற 3 விரல்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியூஸை வந்து நான் பார்த்த உடனே பதறி போய் யூடியூப்லையோ இல்லை கூகுள்லையோ வந்து என்ன மேட்ரு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து தப்பான தலைப்புகளை வச்சுக்கிட்டு அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி கிளிக் பைட்டுக்காக ஏகப்பட்ட கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இவரை பற்றி இப்படிலாம் போடுறாங்கன்னு. பட் இருந்தாலும் என்ன தான் இதுக்கு மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ரேண்டமாக இருந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படி இருந்த மனுஷன் நீங்கள்லாம் எப்படிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன், இந்த மாதிரி அவரோட கால் விரல்கள் வந்து ஒரு 3 விரல் ரிமூவ் பண்ணியிருக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன நிறைய வீடியோஸில், நியூஸ் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் போடப்பட்ட வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் காமனாக இருக்கிற ஒரு டோன் என்ன மாதிரி ஒரு மூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா அவருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்கிறதும், எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா இன்றைக்கி அவருக்கு இந்த நிலைமை வந்துருச்சேன்னு கவலைப்படுற நிறைய கமெண்ட்ஸ் தான் என்னால் பார்க்க முடிச்சு. விச் இஸ் காமன் பப்ளிக். இது மீடியாவோ இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸரோ கிடையாது. பொதுமக்கள் கிட்ட வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கு இந்த நிலைமை வந்துருச்சுங்கிற ஒரு கவலை தான் இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்டுனா, விஜயகாந்தை நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு பேரரசு படத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா வந்து ரமணா படத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா வந்து இந்த பிரபுதேவா கூடலாம் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து சன் டிவியில், இதெல்லாம் சன் டிவியில் பார்த்துருப்போம், சன் டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லைனா மீம் கண்டென்ட்டாக வந்து நம்ம பார்த்துருப்போம், இல்லைனா ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு டைம் கத்திட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு விஜயகாந்தை பற்றி தெரியும். நான் நம்மன்னு சொல்கிறப்ப நான் 2K கிட்ஸை 90 கிட்ஸை சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வளர்கிறப்ப நான் யாரோட கரியரை நான் நல்லா பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அஜித்தோட கரியர் தான் எனக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயகாந்த் யார்? சரி, நம்மளுக்கு இந்த அவரோட பாதி வாழ்க்கையிலேருந்து தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குல்ல, அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை தேடி போகிறப்போ பயங்கரமான கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. ஸோ ஹூ இஸ் விஜயகாந்த் அண்ட் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு, ஏன் நிறைய பேர் வந்து அவருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் எப்படி ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவர்னால வாழ்ந்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்லலாம், அவரோட ஆக்ஷன்ஸை நிறைய பேர் வந்து கலாய்க்கலாம், அவரோட பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸை திட்டலாம். ஆனால் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து 100% தங்கம் அப்படின்னு சொல்கிற மக்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அவர்னால வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்களே தவிர அவர்னால கஷ்டப்பட்டவங்கிறது வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இப்படி சொல்லப்படுற விஜயகாந்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் 1950s ஆரம்பிக்குது. இங்கே அவர் பிறந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து பயங்கரமான சேட்டாங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கூல் போகிறதுனா வம்பு பண்ணுறது, வம்புலுக்கிறது அப்படிங்கிற ஒரு அலப்பலை கொடுத்துட்டே தான் வந்து சின்ன வயசுலேருந்தே சுற்றிட்டு இருந்திருக்காரு. மதுரையில் தான் பிறந்திருக்காரு. விஜயகாந்த் வந்து கருப்பு தோலோடு இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமா மேலே அதிகமான மோகம் இருந்தாலும் சினிமாவுக்குள்ளே நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு பேக் ஆஃப் த மைண்டே வந்து இருந்த ஒரு பர்டிகுலர் நபராக தான் இருந்திருக்காரு. 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஊருக்குள்ள வந்து பசங்களோட வந்து அடிக்கடி உலாத்திட்டு இருக்கிறது, சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டில் தான் பசங்களோடய வந்து கேங்காக அப்படியே ரவுண்டு விட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்பா அம்மா இருந்துக்கிட்டு பையனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவனுக்கு வந்து பொறுப்பு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா ஓரளவுக்கு ஒரு வெல் டு டூ ஃபேமிலி தான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு வந்து ஒரு ரைஸ் மில் வந்து வச்சு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பையன் வந்து தமிழ்நாட்டோட சினிமாவில் ஒரு கலக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து எதிர்கட்சி தலைவராக போய் நின்று ஜெயலலிதாவை எதிர்த்து நாக்கு துதுத்தி பேச போறாரு. என்ன பண்ணிருக்காரு, இப்போ அரிசி மில் வச்சு கொடுக்குறாரு. அப்படியே ஒரு ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்து பாருங்க எப்படி ஒரு கதை ஆரம்பிக்குதுன்னு. எனிஒன் கேன் பிகம் எனிதிங் இன் த வேர்ல்டுங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். ஸோ அரிசி மில் வச்சு கொடுக்குறாங்க. அரிசி மில்ல வந்து தம்பி ஒழுங்காக வேலையை பாருப்பா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன்னா வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன்.
ஸோ எம்ஜிஆர் மூவிஸ் எப்போ வருதோ தேட்டரில் போய் நாள் பார்க்குறது, அப்புறம் அந்த மோட்லேயே வந்து கொஞ்சம் சுற்றிட்டு இருக்குதுங்கிறப்போ அவருக்கு சினிமாவை பற்றி பயங்கரமான மோகம் இருக்குது. அந்த ஈர்ப்பாக இருக்கட்டும், அந்த கூட்டமாக இருக்கட்டும். ஆனால் வந்து சினிமாவுக்குள்ளே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமானா அப்போ டாமினேட்டட் பை சிவாஜி, எம்ஜிஆர், அப்புறம் கமல்ஹாசன், இந்த மாதிரி நல்ல வெள்ளை தோல் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சினிமாவுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. வில்லனா இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து கருப்பு தோலோட தமிழ் சினிமாவோட திரையில் வர ஆரம்பிக்கிறப்போ மக்கள் வந்து ரொம்ப ரிலேட் ஆகுறாங்க. நம்மள மாதிரி ஒருத்தன் ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்த்து கொண்டாடுறப்போ விஜயகாந்த்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோப். அப்போ நம்ம ஏன் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்னு ஒரு தாட் வருது. அண்ட் முக்கியமான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஜயகாந்தோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிடையாது. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து விஜயராஜ். ஸோ விஜயராஜுக்கு வந்து ரஜினிகாந்த் மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ விஜயராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன், பட்டணத்துக்கு போகிறேன், மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கலை பயணத்தை வந்து மதுரையிலேருந்து கிளம்பி வரீங்க. ரைஸ் மில் ஓனராக இருந்து சினிமாவை பார்த்து சினிமா மோகத்தில் வந்து அங்கே ஒருத்தர் கருப்பு தோலோடு வந்துட்டார்னா நானும் ஏன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. இந்த மாதிரி நம்ம ஊரில் எத்தனையோ பேர் சென்னைக்கு கிளம்பி போய் கேள்விப்பட்டிருப்போம். நானும் டேரக்டராரு, நானும் ஹீரோ வரேன்னு எல்லாரும் சக்சீட் ஆக முடியாது. பட் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, கிரேசி. பிகாஸ் விஜயகாந்த் இஸ் பில்ட் பை ஹிஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபெயிலியரோட கதை இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ விஜயராஜ் அப்படிங்கிறவர் வந்து கிளம்பி மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறாரு. சென்னை போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பட்டணம் மெட்ராஸில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் மதுரையில் இருந்துக்கோ. பட் சென்னையில் ஒரு ப்ரொடியூசர் ஒன்று வச்சு படம் எடுக்கணும்னா அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டீலிங். நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை போய் பிடிக்கணும், டேரக்டர் கிட்ட போய் பேசணும், தன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபைனலி விஜயராஜுக்கு வந்து சில படங்கள் கிடைக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு 1-2 படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து விஜயராஜ் அப்படிங்கிற பேரை விட இப்போ ரஜினிகாந்த் எப்படி வந்து பயங்கர ஃபேமஸ் இருக்கும், அந்த காந்தை தூக்கி தாம் பேருக்கு பின்னாடி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயராஜ் வந்து விஜயகாந்தா மாறுறாரு, சினிமாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. மொதல் படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ளாப். 2வது படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ளாப். 3வது படம் எப்படியாவது ஓடிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிக்கிறாரு, ஃப்ளாப். 4வது படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ளாப். அன்பிலீவபிள்ல. இன்னைக்கெல்லாம் ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலே நம்ம எந்த கலாய்க்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. 4 படம், 4 படமும் ஃபினான்ஷியலாக எந்த விதத்துலையுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. 5வது படம் வந்து நடிக்கிறாரு, எல்லா எஃபர்ட்டையும் போட்டு நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ரோலில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டிரெக்டர் கூட வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லப்படுற படம். எஸ்.ஏ. சந்திரசேகருங்கிற பேர் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜய். இன்னைக்கு அவங்க பர்த்டே இருக்குல்ல, ஸோ விஜய் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. ஸோ அவரோட அப்பா. ஸோ எஸ்.ஏ. சந்திரசேகரோட படத்தில் விஜயகாந்த் நடிக்கிறாரு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். தமிழ் சினிமா கெட்ஸ் அ நியூ ஹீரோ விஜயகாந்த். இந்த விஜயகாந்த் அதுக்கப்புறம் நடிக்கிற எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ஹிட் ஆகுது. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அவர் யாரை பார்த்து உள்ளுக்குள்ள வராரு, எம்ஜிஆரை பார்த்து வராரு. எம்ஜிஆர் வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தான் வந்து நல்லவனா இருப்பார், தான் கரெக்டாக இருப்பார், தான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பார்ல. விஜயகாந்த் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போட்டு பாருங்களேன், எல்லா விஜயகாந்த் படத்துலையும் விஜயகாந்த் வந்து நல்லவனாக தான் இருப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விஜயகாந்த் நல்லவனாக தான் இருப்பார், கெட்டவனாக நடிக்கவே மாட்டார். அது ஒரு சின்ன லாஜிக் தாங்க. எப்பவுமே வந்து ஒருத்தர் வில்லனிசம் ஹீரோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேற லெவல் மாஸ். அதுக்கு நம்ம இப்போ இருக்கிற ரோலெக்ஸ்லேருந்து 2.0 எதனால நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லையும் நான் நல்லவனாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் நெகட்டிவ் ஷேட் அப்பவுமே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரஜினி, கமல் எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்டலாக நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணிருக்கப்போ கடைசி வரைக்கும் நான் வந்து நல்லவனாக தான் நடிப்பேன்னு சொல்லி நடித்த ஒரு பர்டிகுலர் நபர் தான் விஜயகாந்த். இது வரைக்கும் அவருக்கு ஒரு ஏகப்பட்ட இன்கிரெடிபிளான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போ சமகாலத்தில் இருந்த ஆக்டர்ஸ் நீங்கள் யார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விஜயகாந்த் கூட கான்டெம்பரரிஸ்னு பார்த்தீங்கன்னா யார், ரஜினி, கமல் தான். தான் காம்படிஷனாக தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ரஜினிகாந்த் கூட எடுத்து வந்து ரஜினி படமும் கமல் படமும் விஜயகாந்த் படமும் ஈக்குவலாக ரிலீஸ் ஆகிற அளவுக்கு விஜயகாந்த் வளர்ந்தார். இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அ டைம் அண்ட் விஜயகாந்த் ஹேட் மோர் ஃபாலோயிங்னு சொல்கிறாங்க. சில வருஷங்கள் வந்து அவரோட படங்கள் அதிகமாக கூட ஓடுன்னு சொல்கிறாங்க. ஒரே வருஷத்தில் 18 படத்தில் நடித்த ரெக்கார்டெல்லாம் விஜயகாந்த் ஹோல்டு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹீரோ 18 படத்தில் ஒரே வருஷத்தில் நடித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர். அப்போ எந்த அளவுக்கு ஓடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இப்போலாம் வந்து ஒரு ஹீரோ 2 படம் 3 படம் கொடுத்துட்டா அப்படி பேசுகிறோம். 18 படம் ஒரே வருஷங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு நாளுக்கு 3 ஷிஃப்ட் வேலை பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே செட்டில் தான் இருந்துட்டு இருப்பாராம். 3 ஷிஃப்ட் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாராம். 18 படம் ஒரே வருஷம் ஹிட் கொடுத்து 18 படம் வந்து ஒரே வருஷம் ரிலீஸ் கொடுத்துருக்காரு. எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்து மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரப்போ அவர் கூட இருக்கிற மற்ற சம நடிகர்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜ்லேயும் நம்மளுக்கு மார்க்கெட் வேணுங்கிறதுக்காக அங்கே போய் நடிக்கிறப்போ இன்னைக்கு வரைக்கும் 150 படம் என்னமோ நடிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் கூட நான் தமிழ் படம் நடிக்காத ஒரு பர்டிகுலர் நபர் தான் விஜயகாந்த்.
இது என் நாடு, நான் இந்த நாட்டுக்குள்ளே இந்த மொழியில் மட்டும்தான் நடிப்பேங்கிற ஒரு பாலிசியை வந்து கடைசி வரைக்கும் கடைபிடிச்சவர். தமிழ் சினிமாவோட முதல் 3D படத்தில் நடித்தது விஜயகாந்த் ஹீரோவா. தமிழ் சினிமாவில் தான் பீக்கில் ஒரு ஹீரோவாக இருக்கிறப்போ பிச்சைக்காரனாக நடித்தது விஜயகாந்த். இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவுமே அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் பண்ணதே கிடையாது. தான் 30 வயசு 40 வயசில் இருக்கிறப்பமே பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் வச்சு ஒரு 60 வயசு தாத்தாவாக நடித்தது விஜயகாந்த். ஒரு எக்ஸ் போலீஸாக நடிக்கணும்னா அதுக்கும் நிற வச்சது விஜயகாந்த். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்கிரெடிபிளான ரெக்கார்டு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கான்டெம்பரரிஸ் அகைன் கமிங் டு ரஜினி அண்ட் கமல் எல்லாரோட 100வது படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடினது கிடையாது. ஆனால் விஜயகாந்தோட 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். அதுலேருந்து அவருக்கு கேப்டன் அடைமொழி வைக்கிற அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆயிருக்குது. அதை கொடுத்ததும் விஜயகாந்த். ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டாராம். காசு வாங்காமல் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஹிட் ஆகும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் வரும், அந்த ஷேர்லேருந்து எனக்கு சம்பளத்தை தாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் வந்து தான் கண்ணு முன்னாடியே தனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கவலைப்படாமல் அவர் வாழட்டும், அவர்னால 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவர்னால ஒரு டைரக்டர், இத்தனை பேர் ஒர்க்கர்ஸ், இத்தனை ஆக்டர்ஸ்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்தவர் தான் விஜயகாந்த். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோஸில் இந்த 100 மூவிஸ் கிட்ட நடித்த ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான டெபியூட்டன்ஸோட நடித்த தமிழ் சினிமா ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். டெபியூ டிரெக்டர்ஸோட நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையவே உருவாக்குறது, ஒருத்தவங்களோட கரியரை உருவாக்குறது, டிரெக்டரோட கரியரை உருவாக்குறதுங்கிறது அவரை சுற்றி எத்தனை பேரோட கரியர்ஸ் உருவாகும். அந்த மாதிரி அதிகமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்ததும் விஜயகாந்த் தான். தமிழ் சினிமாவோட பீக்கில் இருக்கப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்த எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து அரசியலுக்குள்ளே வந்து அடி வாங்கிட்டோ இல்லை அரசியலுக்குள்ளே வராமலே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன்லேயே 10% ஓட் ஷேர் எடுக்கிறாரு. அடுத்து 2-3 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து அப்போசிஷன் லீடராக உட்காந்துடுறாருங்க. அப்போசிஷன் லீடராக எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருக்காரு. இதுவரைக்கும் தமிழ் அரசியலில் பார்க்காத ஒரு பர்டிகுலர் சம்பவம். சீஃப் மினிஸ்டர், அதுவும் ஜெயலலிதாங்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான சீஃப் மினிஸ்டர்னு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட தெரியும். ஜெயலலிதா வந்து பேசினா கூட தப்புன்னு சொல்லுவேன்னு சொல்லி நாக்க துதிட்டு எதிர்கட்சியானு ஜெயலலிதா பார்த்து பேசின ஒரே எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் தான் அவரோட காலகட்டத்தில்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட டவுன்ஃபால்ங்கிறது, ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு சீரியஸான பர்சன் அப்படிங்கிறத தாண்டி அவரை வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறது போக, அது அடுத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு அவரோட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது போக, அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற விஷயங்களை, அவர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுற விதங்களை அவரையே ட்ரால் மெட்டீரியலாக மாற்றினதுங்கிறது வந்து ஜியோ வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. விஜயகாந்தை வந்து அப்படி ஒரு கேப்டன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற ஒரு மனுஷனை வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக நம்ம ஊரில் இன்டர்நெட்டில் மாட்டுறாங்க. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடாக நடந்துச்சா, தெரிஞ்சே ஒரு கூட்டம் வந்து விஜயகாந்தோட பேரை இழுக்கணும்னு பண்ணாங்களா, இல்லை தெரியாமல் இது யதார்த்தமாக இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நடந்ததான்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் விஜயகாந்த் கிட்ட வந்து ஒரு டைம் இதை கேட்டாங்க, என்னங்க உங்களை வந்து இன்டர்நெட்டில் போட்டு இப்படி கலாய்க்கிறாங்க, அவர் ஆட்சியில் இருக்கார் ஓகேவா, ஹி இஸ் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஓகேவா, அப்போ அவர்கிட்ட இப்படி கலாய்க்கிறாங்க, நீங்கள் ஆக்ஷனில் எடுக்க மாட்டீங்களான்னா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குல்ல, வேலையை பார்த்துட்டு போவோம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி கடந்து சென்ற நபர் தான் விஜயகாந்த். இப்படி இருக்கிற ஒரு நபருக்கு வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு, யார் வந்தாலும் நல்லா இருக்கணும், அரசியலுக்கு வர்றப்போ நான் யார்கிட்டையும் டொனேஷன் வாங்க மாட்டேன், நான் என் சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி செலவு பண்ண விஜயகாந்துக்கு இப்போது பெருசாக ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லாமல், பெருசாக அரசியலையும் ஆக்டிவாக இல்லாமல், பெருசாக சினிமாலையும் ஆக்டிவாக இல்லாமல் கஷ்டப்படுறாருங்கிறத பார்க்குறப்போ தான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து இந்த மனுஷனுக்கு இப்படி நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை உருவாக்குது. சில பேரை பார்த்தா கஷ்டப்படுவோம், சில பேரை பார்த்தா சந்தோஷப்படுவோம். பட் நம்மள ஒருத்தனா பார்த்துட்டு நம்ம ரிலேட் பண்ணுறதுங்கிறது வந்து வெகு சிலரோட தான் நடக்கும். அது விஜயகாந்தோட நிறைய பேர் ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரியறப்போ தான் அவர் ஏன் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரால் 10% ஓட்டு ஒரே எலெக்ஷனில் எடுக்க முடிஞ்சுங்கிறது கூட அர்த்தம் கூட தெரியுது. ஏன்னா நிறைய பேர்னால இது பண்ண முடியாது. அவரால் ஏன் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அவர் உண்மையிலே பை டிஃபால்ட் நல்லவராக தான் இருந்திருக்காரு தான் வாழ்நாள் ஃபுல்லாக. நம்ம ஜென்ரேஷன் லாஸ்ட் ஒரு 2Kக்கும் 90s ஜென்ரேஷனுக்கும் வந்து அவர் இன்டர்நெட்டில் மட்டுமே தெரிஞ்சதுனால அவரோட முன்கதை என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு. எப்போவுமே ஒரு மனுஷன் வாழ்கிறப்போ கொண்டாடணுங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமாராக இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு வீடியோ எடுக்கிறப்ப நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இவரை பற்றி இப்போமே தெரிஞ்சுக்கிட்டப்போ கண்டிப்பாக இந்த மனுஷனை நம்ம கொண்டாடாமல் இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணலாம், பட் விஜயகாந்தை கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஃப் ஹி ரியலி டிசர்வ்ஸ் தட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்னோட முந்தின ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபேமிலி சேனல், ஃபேமிலி மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ல மாதிரி ஒரு சன் டிவி மாதிரி தான் நம்ம சேனல் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் விஜயகாந்தை பற்றி நீங்கள் வாழ்நாளில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது என்னென்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி
மறைக்கப்பட்ட முத்துக்கள் நம்ம தமிழ்நாட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்கள பற்றியும் வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த பையன் மாதிரி என்கிட்ட டிஎம் பண்ணி ஒரு டாப்பிக்கை சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டர்லையும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்கேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். யூர் லவ் யூ ஆல். சியர்ஸ். பாய்.